கடகராசி நேயர்கள் ஒரு உளவியல் மாற்றங்களை அவங்க எடுத்துக்கணும். இந்த உளவியல் மாற்றங்களால் உங்களுக்கு எல்லாமே சுபமாக மாறும் அப்படின்னா என்ன மாற்றங்கள் வேணுமா? ஒரு கோடு கிழிச்சிடணும். இந்த கோடை தாண்டி தயவு செஞ்சு யாரும் உள்ளே வராதீங்கன்னு சொல்லணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா பவுண்டரி செட் பண்ணுங்க. அதே மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்ஸ், புது நண்பர்களை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். இருக்கிற நண்பர்களே போதும்ப்பா, இவங்களே அதிகமாக இருக்கிறாங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுங்க. 11ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால கடகராசிக்காரங்களுக்கு அப்பா மூலியமாக லாபம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அப்பாவுடைய வயதில் உள்ள ஆண்கள், ஸோ அவங்க மூலியமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். கூட வேலை செய்கிறவங்களால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அமைகிறது, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, நம்ம கரியருக்கான கைடன்ஸ் கிடைக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கடகத்து வந்து ரொம்ப நல்லா நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஸ்டமக் ப்ளோட்டிங், அசிடிட்டி அண்ட் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒரு லோனை வச்சு நான் இஎம்ஐ அடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஆஸ்ட்ரோமுத்துக்கு மேடம் அவர்கள் வணக்கம் மேம். வணக்கம் சார். கடக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பார்வையால் இந்த 2026 என்னெல்லாம் நடக்க போகுது? சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டிலே நடந்திருந்தாலும் இந்த ஆண்டில் சனியுடைய டிகிரி மாற்றங்கள் இருக்க போகுது. ஸோ சனியுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலம். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, இது என்ன சனி இந்த கடக ராசிக்கு நடக்குது அப்படிங்கிறதுமே சொல்லுங்க மேம். கடகராசிக்கு இப்போது பாக்ய சனியில் இருக்கிறாங்க. நமக்கு 2025 மார்ச் மாதமே பாக்ய சனியாக மாறிட்டாலும் 2025 கிட்டத்தட்ட அஷ்டம சனியில் இருந்த மாதிரியே தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. 2019 சனியினால் கடகம் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் நான் சொல்லிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த 2026 மட்டும் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பாக்ய சனிங்கிறாங்க, நாங்கள் நல்லா இருக்க போகிறோம், ஆக ஓகோங்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையானா உண்மை தான். ஏன்னா சனி வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட்டு. இந்த 2025 ரொம்ப குறைஞ்ச டிகிரியில் தான் அவர் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தார். ஸோ அந்த வீரியம், அந்த அஷ்டம சனியோட வீரியம்ங்கிறதே செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் முழுமையாக சனி பாக்ய சனியாக வேலை பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை கடகத்துக்கு கொடுக்க போகிறாரு. அஷ்டம சனியில் என்னென்னலாம் இழந்தீங்களோ அது இரட்டிப்பாக பாக்ய சனியில் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது கடகராசிக்கு 2026 இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு இந்த பாக்கிய சனி நடக்கக்கூடிய இந்த 2026 ஆண்டு முழுவதுமே ஒரு உளவியல் மாற்றங்களை அவங்க எடுத்துக்கணும். இந்த உளவியல் மாற்றங்களால் உங்களுக்கு எல்லாமே சுபமாக மாறும் அப்படின்னா என்ன மாற்றங்கள் வேணுமா? கடகராசிக்காரங்க 2026 ஆண்டு சனியினால் என்ன உளவியல் மாற்றத்துக்குள்ளே வந்துக்கணும்னா ஒரு கோடு கிழிச்சிடணும். இந்த கோடை தாண்டி தயவு செஞ்சு யாரும் உள்ளே வராதிங்கன்னு சொல்லணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா பவுண்டரி செட் பண்ணுங்கள். ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், என்னை எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், என்னை எப்படி வேணாலும் என் மண்டையை கழுவலாம், என்னை மாற்றலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் என்கிட்டேருந்து எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தது. இதை மாற்ற வேண்டிய சமயங்கிறது இப்போ பாக்ய சனியில் வந்தாச்சு. ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்ணுங்கள். முடியாதா? என்னால் முடியலை. நோவா? நோ. பண்ண மாட்டேனா? என்னால் பண்ண முடியாது, எனக்கு இது பிடிக்கலை. இந்த வார்த்தைகளை அதிகமாக உபயோகிக்க ஆரம்பிக்க பழகிக்கணும். இந்த உளவியல் மாற்றத்துக்கு வரும்போது உங்களுடைய குரோத்தையும் வளர்ச்சியும் யாராலையும் நிறுத்த முடியாது. சனியில் 9 கிரகங்களும் கூட்டு சேர்ந்து நின்னாலுமே நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினல் க்ரோத் அப்படிங்கிறது 2026 இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு சனியினால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து பிரச்சனை வரும். இந்த உறவுகளாக இருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட நபர்கள், ராசி யாரெல்லாம் பிரச்சனை இருக்கும்? கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்லாஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2026 ஆண்டு அவங்களால சில பிரச்சனைகள் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஏதாவது ஹவுஸ் மேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வீட்டில் உள்ள விஷயங்கள் வெளியில் போகும். ஸோ வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து போகிறவங்களா இருக்கட்டும், புதுசாக பழகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை அவங்க முன்னாடி பேசுகிறது கூடாது. ஏன்னா நம்ம போய் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம பேசிகிட்டு இருப்போம், யாராவது கேட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்காம நம்ம சத்தமாக பேசிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஸோ புறம் பார்த்து பேசணும் அப்படின்னு தமிழ் லிட்ரேச்சர்லலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த இடம், பொருள், ஏவல்லாம் பார்த்துட்டு யாராவது இருக்கிறாங்களா பக்கத்துலன்னு பார்த்துட்டு கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் எல்லாம் பேசுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தே வார்த்தையை வாங்கி உங்களுக்கு எதிராகவே நடக்கக்கூடிய ஆட்கள் சுற்றி இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட கவனமாக இருந்துக்கிறது 2026 நல்லது. கடகராசிக்கு இந்த 2026 சனியோட பார்வையில் எந்தெந்த இடத்துல இருக்கு மேம்? அதுக்குடைய பலன்கள் என்னென்னங்க மேம்? கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விடுது. 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரர்களை குறிக்கும். அதே மாதிரி உங்களுடைய லாபம், சோஷியல் நெட்வொர்க், இதை குறிக்கிறதுமே அந்த 11ஆம் இடம் தான். 11ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால கொஞ்சம் உங்களுடைய அண்ணன் தம்பிங்கிறதுமே, ஏன்னா 3ஆம் இடத்துக்குமே சனி பார்வை விழுது, அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் கேட்டாங்க வச்சாங்க
அப்படிலாம் கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோஷியல் நெட்வொர்க்ஸ், புது நண்பர்களை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். இருக்கிற நண்பர்களே போதும்ப்பா, இவங்களே அதிகமாக இருக்கிறாங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுங்க. 3ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால கொஞ்சம் தைரிய குறைபாடு ஏற்படும். நல்ல திறமை இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. செய்யக்கூடிய அந்த செயல்திறன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் மட்டுப்படும். நம்மளே கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிப்போம். ஒரு ஹெசிடேஷன், தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை மீறி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 2026ங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ல் சனியினால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பண சேர்க்கை இருக்குமா, இல்லை பண விரயம் அப்படிங்கிறதுமே இருக்குமாங்க? 2026ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அப்பா மூலமாக ஒரு லாபம் இருக்கும். அப்பா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு வில்லனே அந்த ஆள் தான் அப்படிம்பாங்க சில பேர்லாம். கமெண்ட்ஸே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து பிராப்தம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். கடகராசியிலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்பா இல்லைனாலும் அப்பா வயதில் உள்ள ஒரு ஆண் உதவுவார். உங்களுடைய ஓனராக இருக்கலாம், இல்லை பெரியப்பா அந்த மாதிரியான வகையால் உள்ளவங்களாக இருக்கலாம். இவங்க மூலமாக ஒரு உதவிங்கிறது கிடைக்கும். அது எய்தர் பொருளாதார உதவியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கலாம், இல்லை அவரை பார்த்தே கூட நீங்கள் சில விஷயங்களை படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மூலியமாக ஒரு உதவிங்கிறது எக்காரணம் கொண்டும் கிடைக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானம்ங்கிறது வலுப்படுறதுனால கல்யாணம் ஆகுறதுங்கிறது ஒரு பாக்கியம், தகப்பன் ஆகக்கூடியது ஒரு பாக்கியம். ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கும் பாக்கியஸ்தானம் வேணும். அப்போ ஏதோ ஒன்று லைஃப்பில் அப்கிரேட் ஆக போகுது. ஒரு பேச்சுலராக இருக்கேன்னா மேரிட் மேன் ஆக போகிறேன், மேரிட் மேனாக இருக்க போகிறேன்னா ஃபாதர் ஆக போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் அப்கிரேட் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 கடகத்துக்கு அமையும். கடகராசி நேயர்களுக்கு இந்த பாக்கியசனி நடக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியெல்லாம் பண ரீதியான லாபங்கள் இருக்க போகுது, பண வரவுகள் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அப்பா மூலியமாக லாபம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்கிறீங்கன்னா, சில பேர் வந்து அப்பா இல்லை, அப்பா தவறிட்டாங்கங்கிற ஒரு கமெண்ட்ஸ் பார்க்குறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவரால் தாங்க எனக்கு பிரச்சனையே அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. இயற்கையான ஒரு விஷயம், அப்பா வந்து இல்லாமல் போகிறதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அதே மாதிரி அப்பா கூட பிரச்சனை இருக்குங்கிறதும் இயற்கையான ஒரு விஷயம்தான். கடகராசியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமான பொது பலனை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, அப்போ அப்பா இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்? அப்பாவுடைய வயதில் உள்ள ஆண்கள், உங்களோட ஒரு முதலாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரியப்பா சித்தப்பா அந்த வயசில் உள்ளவங்க, ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருக்கலாம். அவர் மூலியமாக ஒரு பொருளாதார லாபம், அல்லது ஒரு பொருளாதாரத்தை நீயே உண்டு பண்ணிக்கோப்பான்னு அவர் ஒரு கைடன்ஸை கொடுக்கறது, அல்லது அவரை பார்த்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்து பண்ணுறது. ஒரு புக் ஆதர் மூலமாக கூட சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு புக்கை படிக்கலாம். உங்கள் அப்பா வயதில் உள்ள ஒரு ஆண் வந்து எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்து கூட நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கலாம். கிரகங்கள் எப்படி வேணாலும் வேலை செய்யும். ஸோ அவங்க மூலியமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது, பொருளாதார லாபங்கிறது டேரெக்டாகவோ இன்டேரக்டாகவோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லைஃப் அப்கிரேட் ஆகும். இப்போ வந்து ஒரு சைக்கிள் இருக்கிறவங்க பைக்கில் போகிறது, பைக்கில் இருக்கிறவங்க காரில் போகிறது, கார் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஹை அண்ட் மாடல் போகிறதுங்கிற மாதிரி ஒரு லைஃப் அப்கிரேடும் ஃபினான்ஷியலாக நடக்கும். கடகராசி நேயர்களுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 லாப சனியினால் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க மேம்? 2026ஆம் ஆண்டு கடகராசியில் வந்து நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, முக்கியமாக பிஆர் மீடியா இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஜேர்னலிசமில் இருக்கிறீங்க, அல்லது புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், டாக்குமெண்ட் ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, லாயர், அட்வொகேசி, ஜுடிஷியல் சிஸ்டம் இதன் மூலமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட வருடத்தில் இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கடகராசி நேயர்கள், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, சாரீ ட்ரேப்பிங், ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரியான பிஸ்னஸஸுமே நல்ல பூமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது 2026 இந்த பாக்ய சனி அப்படிங்கிறவர் நிச்சயமாக கொடுக்குறாரு. லாங் ட்ராவல் அப்படிங்கிறத குறிக்கிறது 9ஆம் இடம். தொலைதூரம் பயணம் செஞ்சு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை அடிக்கடி ட்ராவல் இருக்குது உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னா உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லாபகரமாகவும் இந்த குறிப்பிட்ட வருடம் அமையும். கடகராசி நேயர்களில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க? 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். பிடிச்ச இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறது, நினச்ச ரோல் கிடைக்கிறது, நினச்சபடி நல்ல ஒர்க் பிளேஸ் அமைகிறது, நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறது, கூட வேலை செய்கிறவங்களால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அமைகிறது, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, நம்ம கரியருக்கான கைடன்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கடகத்து வந்து ரொம்ப நல்லா நடக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 9ல் சனி இருக்கிறாரு இல்லையா, மீன வீட்டில் சனி இருக்கிறாரு. ஸோ சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் இவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. வீண் பழி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இருக்கிற சுற்று வட்டாரத்தில் கவனமாக இருந்துக்கிற வேண்டிய அவசியங்கிறது நிச்சயமாக இருக்குது. ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனியுடைய பார்வையினால் எப்படி திருமண யோகம் அப்படிங்கிறதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா மேம்? திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த 2026 திருமண யோகம் இருக்காங்க மேம்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக்கான பர்சன்ஸ்ட்ட இருந்து கடகம் வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, அது வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, சரியான நபரை நம்ம மீட் பண்ணல, நம்பலை,
அவர் ட்ரஸ்ட் வர்த்தி இல்லை அல்லது அந்த பொண்ணு ட்ரஸ்ட் வர்த்தி இல்லைன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதுலேருந்து தைரியமாக வெளிவர வேண்டிய ஒரு வருடமாக இருக்குது. மேபி ஒரு பிரேக்கப் ஆனதும் உங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கலாம். என்ன ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் இயர் பிகினிங்லேயே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு புரியும் அந்த பிரேக்கப் எவ்வளோ பெரிய நல்லதுன்னு. அந்த ஹீட்டில் வந்து நமக்கு அது கஷ்டமாக தான் தெரியும். பட் அதுவுமே ஒரு நல்லதுக்கு தானே புரியும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் சில பாடங்கள், அந்த பாடங்கள் நாளைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்காக படிக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கும்போது சண்டைகள் இருந்தாலுமே சேர்ந்துருவாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜூன் மாதத்துக்கு மேலே குரு உச்சமாகிறதுனால 2வது குழந்தைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 2026ஆம் ஆண்டு பாக்கிய சனியினால இந்த கடகராசினவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? ஃபஸ்ட் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா டக்குன்னு கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறது, நேச்சுரல் கான்செப்ஷனுக்கான வழிமுறைகள், டாக்டரே கைவிட்டவங்களுக்கு கூட குழந்தை உண்டாகிறதுக்கான பிராப்தங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2வது குழந்தைக்கான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். ரொம்ப கேப் விட்டுட்டோம், குழந்தை வந்து நாங்களே தள்ளி போட்டோம், இப்போ குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க கூட டக்குன்னு கன்சீவ் ஆகிறது, வேறு வழியே இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணுன்னு நினச்சவங்க கூட ட்ரீட்மெண்ட் சித்திக்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடகராசிக்கு 2026. கடகராசினியர்களுக்கு ஹெல்த் செக்டர் அப்படிங்கிறது இந்த சனியுடைய தாக்கத்தினால ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? கடகராசிக்கு அதிகமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த 2026 இந்த சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஸ்டமக் ப்ளோட்டிங், அசிடிட்டி அண்ட் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறதுக்கான வாய்ப்பு, லோவர் பாடியில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகளுமே மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதியான குரு உச்சமாகும்போது குரு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இந்த சனியால் அதை தாக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஸோ சனி வந்து நியூட்ரலாக உட்காந்துருக்கிறாரு ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ஸில். ஆனாலும் 6ஆம் அதிபதியான குரு உச்சமாகிறதுனால கடகம் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும். கடகராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சனியுடைய தாக்கத்தினால இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஏதேனும் பிரச்சனை இருக்குமா, இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு அந்த அளவு இருக்காங்க மேம்? கடகம் 2026ஆம் ஆண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. இந்த சனியுடைய அந்த பாக்கிய சனி அவர் இருக்கிறாரு இல்லையா, அப்போது பணத்தை வந்து நீ எப்படியாவது மல்டிப்ளை பண்ணு, வேறு ஏதாவது பண்ணு, ஒரு 100 ரூபாயவே வச்சுக்கிட்டு இருந்தேன்னு என்ன, அது 500 மாற்று, அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நீ படின்னு புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய விஷயங்களை முயற்சி செய்கிறது, அந்த முயற்சியை செயல்முறைப்படுத்துறது, அந்த செயல்முறை மூலமாக லாபம் அடைகிறதுங்கிற மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸை பற்றி இவங்க ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. கடகம் புதுசாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங்னா என்ன, காமர்ஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்ன, நிறைய விஷயங்களை படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தாராளமாக பண்ணலாம். ஸ்பெகுலேஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடகராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனியின் பார்வையினால இந்த கடன் பிரச்சனை எந்த அளவு குறையுங்க மேம்? கடகராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைங்கிறது தீரப்போது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது லாங் டர்மாக நீங்கள் வாங்கி வச்சுருக்க கடனை குறிக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு லோனை வச்சு நான் இஎம்ஐ அடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த லோனில் பெருவாரியான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய ஹெல்ப் மூலியமாகவும் நீங்கள் லோனை அடைக்க முடியும். அதே மாதிரி சனி அப்படிங்கிறவர் உங்களுடைய மூதாதையர்களை குறிப்பார். அந்த மூதாதையர்களோட ஒரு ஹெல்ப் மூலியமாக ஒரு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட கைக்கு வரலாம். அதை விற்று நீங்கள் ஏதாவது கடன் அடைக்கிறது, இல்லை அப்பாவுக்கு ஏதாவது ரிட்டைர்மெண்ட் பணம் வருது, மாமனாருக்கு வருது, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க அடைக்கிறதுங்கிற மாதிரியான பிராப்தங்களும் கடகராசிக்கு இந்த 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கடகராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சனியினுடைய தாக்கத்திலிருந்து ஒரு தப்பிக்கணும், சனியோட பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு ஒரு தெய்வ வழிபாடு கொடுங்க அப்படின்னா என்ன தெய்வ வழிபாடு தரலாங்க மேம்? 2026ஆம் ஆண்டு கடகராசினியர்கள் நிறைய அம்பாள் வழிபாடு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சாந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க இல்லையா சில அம்பாள்கள். இப்போ சிவன் கோயிலில் உள்ள அம்பாளாக இருக்கலாம், இல்லை மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு செஞ்சுக்கிறீங்க, அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் வச்சுக்கிறீங்கனாலே இதுவே ஒரு பெரிய நல்ல பிராப்தத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் இருப்பாங்க, அப்பா வழி குலதெய்வம் இருப்பாங்க, அவருக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையில, இதுவுமே ஒரு நல்ல பெனிஃபிட்டை இந்த சனி தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பெற்றுத்தரும். கடகராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், சனியுடைய தாக்கத்திலிருந்தும் தப்பிக்கணும், அதுக்கான ஒரு எளிய பரிகாரம்னா என்னங்க மேம்? கடகராசிக்காரங்க லைஃப் ஸ்டைலில் வந்து சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துக்கணும். எண்ணெய் குளியல், அதாவது நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாக பண்ணிக்கிறதுங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. வீக்லி ஒன்ஸ், அது சாட்டர்டே, பெண்களுமே சாட்டர்டே குளிக்கலாம், அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆயுர்வேதத்தையும் ஜோதிடத்தையுமே சனி பகவான் லிங்க் பண்ணுவார். ஆயுர்வேதத்தில் சனிக்கிழமையை வாத நாள்னு சொல்லுவாங்க. வாத நோய்க்கு காரகமான கிரகம் சனி பகவான். ஆயுர்வேதத்துலையும் கேளுங்க, சனிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு குளிக்கம்பாங்க. ஸோ அந்த நாள் வந்து அந்த எண்ணெய் குளியலோட இன்டர்லிங்கான ஒரு விஷயம், மெடிக்கலுமே அதை ஒத்துக்குது. ஸோ அப்போது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கிறது, ஆயில் புல்லிங் பண்ணுறது, நல்லெண்ணெயை வாங்கி தானம் பண்ணுறது,
இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது சிவன் கோயில்கள் பழமையான கோயில்கள் இருக்குன்னா அந்த சிலைகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கோ இல்லை கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கோ நல்லெண்ணெயை வாங்கி நீங்கள் சனிக்கிழமை தானம் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலயமா நிறைய நல்ல பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சனியுடைய தாக்கத்தினால என்னெல்லாம் வரும், எதெல்லாம் தவிர்த்துக்கணுங்கிறது விலாபரியை நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்களை வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.